வணக்கம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை சுதந்திர தினமா நம்ம கோலாகலமா கொண்டாடுறோம். அதே மாதிரி குடியரசு தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு உரிமை பெற்றது. குடியரசு என்றால் என்ன? 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற இந்தியா குடியரசாவதற்கு ஏன் 2.5 ஆண்டுகள் தேவைப்பட்டன? 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் நமக்கான அரசியல் சாசனமோ சட்டதிட்ட விதிமுறையோ நமக்கு கிடையாது. நாம் சுதந்திரம் பெற்றாலும் 2.5 ஆண்டுகள் வரை ஆங்கிலேயர் இந்தியாவில் இயற்றிய சட்டப்படியே ஆட்சி நடைபெற்று வந்தது. அதன் பின்தான் நமக்கான அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான குழு இந்தியாவிற்கான அரசியல் சட்டத்தை இயற்றியது. அதில் சில திருத்தங்களை கொண்டு அமல்படுத்திய தினம்தான் ஜனவரி 26, 1950. அப்போதைய இந்திய ஜனாதிபதி திரு ராஜேந்திர பிரசாத் கொடி ஏற்றி முதல் குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. குடியரசின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்தியாவில் மன்னராட்சி தடை செய்யப்பட்டது. தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை மக்களே தேர்ந்தெடுக்கும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுவே அந்த சட்டத்தின் தனிச்சிறப்பு. அதனால்தான் நாம் இந்தியாவை ஜனநாயக நாடு என்கின்றோம். பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்தியா பல்வேறு சமஸ்தானங்களா பிரிஞ்சு இருந்தது. பல சிற்றரசர்களும் பேரரசர்களும் அதை ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி நம்ம மக்களே நம்ம ஆளணும். அது மட்டும் இல்லை, மக்களாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்தணும்னா அரசியல் சாசனத்தை வடிவமைக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி அந்த அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்திய நல்ல நாள் தான் இந்தியாவோட குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தை நம்ம கோலாகலமா சந்தோஷமா, அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜாலியா கொண்டாட போறோம். அதற்காக ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்கன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன். நம்ம எல்லாம் எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சதை பேசுகிறோம், நம்ம நினைச்சதை செய்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம நாட்டை பாதுகாக்கிற நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் தான் இதுக்கு காரணம். பக்கத்து நாட்டில் போய் மாட்டினாலும் நீ எங்கேருந்து வர்ற, இராணுவத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாதுன்னு தைரியமாக சொல்கிற அபிநந்தன் மாதிரி இராணுவ வீரர்கள் இருக்கிறதால தான் இந்த நாட்டில், இந்த ஊரில் நம்மால் நிம்மதியாக நடக்கவே முடியுது. அபிநந்தன் மாதிரி இருக்கக்கூடிய ஆயிரம் அபிநந்தன்கள் இருக்கிற இந்திய இராணுவத்தோட சிறப்பு பற்றி இப்போ ஒரு ஏவியில் பார்க்கலாம். 1941 ஆண்டு ஆங்கிலேயர்கள் அதிக ஆயுதங்களையும் படைகளையும் வைத்து இந்தியாவை ஆட்சி செய்தும் அடிமை செய்தும் வந்தனர். சுபாஷ் சந்திரபோஸ் அகிம்சை வழி போராட்டங்களால் மட்டும் சுதந்திரம் பெற முடியாது என்று கூறி ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஒரு படையை உருவாக்கி போர் புரிந்தார். நாம் சுதந்திரம் அடைந்த பின் அப்படையை இந்திய அரசு இந்திய எல்லை பாதுகாப்பு படையாக மாற்றியது. அப்படையை முன்னிறுத்தி பல போர்களை எதிர்கொண்டது. 1947 ஆண்டு காஷ்மீருக்காக பாகிஸ்தானை எதிர்த்து முதல் போரில் இந்திய இராணுவம் வெற்றி பெற்றது. அதன் பின் பல போர்களை எதிர்கொண்டது. இதுவரைக்கும் இந்தியன் ஆர்மியோட பவரை பற்றி பார்த்தோம். ஒரு இராணுவத்தோட வலிமை அப்படின்றது அந்த இராணுவத்தில் இருக்க படைகளில் இருக்க கருவியில் இல்லை, அந்த இராணுவ வீரரோட மனசில் இருக்க உறுதியில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட ரொம்ப பேர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் போய் இந்திய இராணுவத்தில் சேர்றாங்க. ஆனால் ஒரே ஒரு ஊர்லேருந்து 3/4 பேர் இந்திய இராணுவத்தில் இருக்காங்க, இல்லை இந்திய இராணுவத்தில் சேர முயற்சி செய்கிறாங்க, இல்லை இந்திய இராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு ஊர் தான் இராணுவப்பேட்டை. வாங்க ஊருக்குள்ள போலாம். நாம் வசிக்கும் பகுதியில் ஒரு இராணுவ வீரரின் வீடு இருப்பது நமக்கு பெருமைதான். அவர் குடும்பத்தை
ராணுவ வீரரின் குடும்பம் என்று ஊரே பெருமை பேசும். ஊரில் ஒரு குடும்பத்திற்கே இவ்வளவு பெருமை என்றால் நம் தமிழகத்தில் ஒரு கிராமமே ராணுவ வீரர்களின் குடும்பங்களை கொண்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள கம்மவான்பேட்டை எனும் கிராமம்தான் அது. கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் ஊர். ஊரில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் இந்திய ராணுவ வீரர்கள். ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், ராணுவத்தில் சேர தயாராகி வரும் சிறுவர்கள், தற்போது எல்லையில் பாதுகாப்பு பணியில் உள்ள இளைஞர்கள் என இந்த ஊர் மக்கள் தலைமுறையாக நம் இந்திய நாட்டை பாதுகாக்கும் வேலையையே செய்து வருகின்றனர். இந்த ஊருக்குள் நுழையும் போதே நமக்கு தேசப்பற்று பெரிதும் பற்றிக் கொள்கிறது. ஊரில் உள்ள அனைவருக்கும் ஒரு பெருமிதம். ஊர் முழுவதும் நம் தேசம் பற்றிய பதாகைகள் உள்ளன. உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டிற்கு என்ற சொல்லுக்கேற்ப இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். இந்தியாவோட 71வது குடியரசு தினமான இந்த நல்ல நாள்ல ஒரு ஹீரோவை மீட் பண்ண போறோம். எஸ், ராணுவப்பேட்டையோட ஹீரோ மிஸ்டர் ஏழுமலை, ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன். இந்த ராணுவப்பேட்டையில் ராணுவத்தில் சேர்ற ஆசையாக இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், குறிப்பாக 7 வயது சின்ன பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ், லேடிஸ்னு எல்லாருக்குமே சூப்பரான 100% பக்கா ட்ரைனிங் தராரு. அவரை தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். ப்ளீஸ். அனுபவங்களே ஆசானாகின்றன என்பது அனுபவ மொழி. அனுபவங்கள் மூலம் தான் கற்றுக்கொண்டதை அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லி வழிகாட்டும் இவர் ஏழுமலை. நாட்டிற்கு சேவை செய்ய ராணுவத்தில் பணியாற்றிய ஏழுமலை ஓய்வு காலத்தில் ராணுவத்திற்காக வீரர்களை உருவாக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறார். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சார். நேயர்களுக்கு அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சார். ஓகே சார், ராணுவப்பேட்டை இந்த ஊருக்குள்ள வரும்போதே அந்த ராணுவ மனம் கமழுது, ஒரு வீரம் வருது. அது மட்டும் இல்லை, உங்களை பார்த்த உடனே ஒரு எனர்ஜி இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தா ராணுவப்பேட்டையில் ராணுவ கோட்டை மாதிரி இருக்காங்க. உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி சார். எம்இ சென்டரில் சர்வீஸ் பண்ணேன். 2001 பிட் ஆனேன். ஓகே. பிட் ஆகிட்டு 17 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஓ. அதில் ப்ரொஃபஷனல் கோல்ஃபராக 5 இயர்ஸ் நான் சர்வீஸ் பண்ணிட்டு சர்வீஸ் டீமில் விளையாடி இருக்கேன் நான். இப்போது ரிட்டையர் ஆகிட்டு 1 வருஷம் தான் ஆச்சு. ரிட்டையர் வந்தோடனே இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு ஒரு முயற்சியாக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நான் அவங்க முயற்சியை ஃபஸ்ட்டு பண்ணேன். அதில் சின்னதாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணேன். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் சார் இங்கே டெய்லி ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? மார்னிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 to 150 மெம்பர்ஸ் ட்ரைனிங் வராங்க. அதில் கேட்டகரிஸ் வாய்ஸ் இருக்குது சார். 5 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. 20 இயர்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் கேட்டகரி இருக்குது. ஓகே. இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே வில்லேஜ்லேருந்து யாரும் லேடிஸாக யாரும் முயற்சி பண்ணுறது இல்லை. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் இந்த டீமில் இப்போ லேடிஸும் பயிற்சி எடுக்கிறாங்க. அது போலீஸுக்கும் ஆர்மிக்கும் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. Hands up! Jain. Permission to start pretty much. Hands up! Permission. Hands up! Jain. சார், இங்கே இருக்கிறது எல்லாமே மிலிட்ரி பாய்ஸ். மிலிட்ரி ஃபேக்ட்ரி இல்லையா? மிலிட்ரி ஃபேக்ட்ரி. அதுவும் இப்போ நம்ம இருக்கிற கிரவுண்ட் சுபாஷ் சந்திர போஸ் கிரவுண்ட். இதனோட ஸ்பெஷல் என்ன சார்? இந்த மைதானத்தை இவங்க தான் சுத்தம் பண்ணாங்க. ராணுவப்பேட்டை இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இங்கே ரொம்ப அசுத்தமாக இருந்தது. எல்லா குப்பைங்களும் அங்கே தான் சேர்ந்தது. இன்னைக்கு தூய்மையாக சுத்தமாக இருக்குதுன்னா காரணம் அவங்க தான். ஒன்லி நான் மோட்டிவேஷன் தான், இதுமாதிரி பண்ணணும் அப்படி சொல்லுவேன்ட்டு. இந்த இயரில் எவ்வளோ பேர் உங்ககிட்ட ட்ரெயின் பண்ணி மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க? இந்த வருஷத்தில் ரொம்ப இப்போது பிட்டாக இருக்காங்க. 14 பேர் பிட்டாக இருக்காங்க. அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய பயிற்சி, அதாவது சொல்லுவாங்க பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்றது. இந்த ராணுவப்பேட்டையில் பிறந்துட்டு இந்த 14 பேர் பிட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அதாவது உயிர் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெறும் பேச்சு வழக்கில் தான் இருக்கும். இங்கே தான் உண்மையாக நடக்குது. இங்கே என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் தரீங்க சார்? காலையில் பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் வந்துடுவாங்க மார்னிங்கு. அவங்களே வந்து அவங்க டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வீக்லி ப்ரோக்ராம் இருக்குது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணுறாங்க. ரன்னிங் முடிச்சுட்டு வந்தால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வார்ம் அப் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு டபுள் பார் இருக்குது, புல்லப்ஸ் இருக்குது, சிட்டப் இருக்குது. அதாவது ராணுவத்தில் என்னென்ன பயிற்சி இருக்குதோ அது பேசிக் பண்ணோம்னா இங்கே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். மிலிட்ரி ட்ரெஸ் போடணும் அப்படின்ற ஆசை இந்தியாவில் இருக்க 130 கோடி மக்களுக்கும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கவங்க அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் வந்து தன்னோட அப்பா, தாத்தா, தன்னோட அண்ணன் இவங்களாம் இருக்கிறதாலையா, இல்லை இந்த ஊரில் அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா சார்? பார்த்து இல்லை சார், ப்ராக்டிஸு அப்படின்னு சொல்ல முடியாது. லைஃப் ஸ்டைல் தான். நான் வந்து ஒரு இது அந்த எங்களுடைய மண் அப்படி தான் சார், மண் வாசனை அப்படி தான். அதாவது பிறந்த உடனே அவங்களுடைய ஆர்மிக்கு போகணும் அந்த ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு வந்து ஊறிடுது. ஏன்னா அப்பா ஆர்மி, தாத்தா ஆர்மி எல்லாமே இருக்கிறதுனால அந்த சிறப்பு சார். இந்த புறநானூற்று பாடல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு தாய் வந்து அழுவாங்க, தன்னோட அப்பா போரில் இறந்துட்டாரு, தன்னோட கணவனும் போரில் இறந்துட்டாரு, தன்னோட பையனும் போரில் இறந்துட்டான், ஆனால் கூட அழுவாங்க. இவங்களாம் இறந்ததுக்காக அழுவல, ஐயோ இன்னொரு பையன் இல்லையே போருக்கு அனுப்புறதுக்கு. இதெல்லாம் ஒரு கதையாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் நிஜத்தில் இந்த ஊரில் தான் பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ இழப்பு இருந்தாலும் அந்த நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள இராணுவத்தில் சேர வைக்கணும் அப்படின்ற ஆசை, அந்த பேரண்ட்ஸும் அந்த அளவுக்கு ஈகராக இருக்காங்களா? இவங்க வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்தாங்களா, இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க வந்து சேர்க்குறாங்களா, இல்லை ரெண்டுமே இருக்கா? கண்டிப்பாக சார், இவங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கும் முயற்சி இருக்குது. 5 பையன் பிறந்தாலும் சரி ராணுவத்தில் சேர்க்கணும், ஒரே மகன் இருந்தாலும் ராணுவத்தில் சேர்க்கணும்னு அவங்களுடைய முயற்சி சார். சார், இந்த ட்ரைனிங் இங்கே இருக்கிற பாய்ஸு இவங்கள பற்றி இவங்க மென்டாலிட்டி மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்களோட அந்த இராணுவம் அது மேலே இருக்கிற ஆர்வம், அதை பற்றி நான் உங்கள் மூலமாக ரொம்ப தெரிஞ்சுக்கணும். வாங்க சார், எனக்கு காட்டுங்க. கண்டிப்பாக சார். ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்கள ரிட்டையர்ட் பர்சன்னுவோம், ஆனால் இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்கள எக்ஸ் சர்வீஸ் மேன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ் சர்வீஸ் மேனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த இராணுவப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25% எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கிறாங்க. அவங்கள தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். சாதாரண ஒரு ஊருக்கு தலைவராக இல்லை சொசைட்டிக்கு தலைவராக இருந்தாலே பெருமை தான். இந்த இராணுவப்பேட்டைக்கு தலைவராக இருந்தால் நிச்சயம் ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். திரு சிவாஜி நம்ம பக்கத்தில் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல குடியரசு தின வாழ்த்துக்கள் சார். சந்தோஷம் சார். இந்த ஊரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இராணுவத்தில் சேர்ந்தவங்க எத்தனை, அதில் உயர் அதிகாரிகள் எத்தனை, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். கமோவன்பேட்டை என்ற கிராமத்தில் ஏறத்தாழ 6000க்கு மேற்பண்டு இருப்பாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போது இராணுவத்தில் ஒரு 1000க்கு மேலே இருப்பாங்க. பணி புரிந்துட்டு பணி ஓய்வு பெற்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே இருக்கும். இந்த கமோவன்பேட்டையிலேருந்து உருவானதுக்கு பின்னால் அதில் காலமானவங்க இருக்காங்க. இப்போ ரிட்டைர்மெண்ட்டே இருக்கும், ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இப்போ இராணுவத்துக்கு பயிற்சியாகவும் போயிட்டுருக்காங்க. ஆர்வம் உள்ள வில்லேஜாக தான் இருக்குது எங்களுடைய கிராமம் சார். அது மட்டும் இல்லை சார், இப்போது கம்மவான்பேட்டை எப்போ இராணுவப்பேட்டையாக மாறிச்சு சார்? எப்படி மாறிச்சு? 1970 கே ஷா வந்து ஒரு ஸ்கூலுடைய விழாவுக்கு அழைத்தோம். கவர்னராக இருக்கும்போது கம்மவான்பேட்டை வில்லேஜுக்கு வந்து அவர் உரிய மரியாதையோட பேண்டு வாதித்தோட ஆர்மியுடைய என்ன ஒரு இராணுவத்துடைய வரவேற்போ அதே வரவேற்பை கொடுத்த உடனே அந்த நேரத்தில் அவர் வந்து இது ஒரு இராணுவப்பேட்டையாகவே சொல்லலாம் கமோவன்பேட்டைன்றதை விட அப்படின்னு அவர் தான் இராணுவப்பேட்டை ஆகிட்டு போகிறது கே ஷா தான். எவ்வளோ பேர் சார் அதிகாரிகளாக இருக்காங்க இராணுவத்தில்? உயர் அதிகாரிகளெல்லாம் வந்து முதல்ல ஒருத்தர் தான் இருந்தார் கேப்டன்னு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களும் கேப்டனாக இருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட்டு கேப்டனும் இருக்காங்க. சௌரி சக்ரா விருது வந்து கமோவன்பேட்டையில் உள்ளவர் ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். ஓ, வெரி குட். அதோட ஒரு உயர்ந்த விருது வந்து நம்ம ஊரில் வேறு யாரும் வாங்கலை, இந்த மாவட்டத்தில் கூட இல்லை. அப்படி எடுத்துக்க போனால் ஒரே குடும்பத்தில் அதிக பேர் இராணுவத்தில் போனோன்னா யார் சார் இந்த ஊரில்?
5 பேர் சார். அப்பா ஒரே ஒருத்தர் 5 பேர் 5 பிள்ளைங்களும் இராணுவத்துக்கு போயிருக்காங்க. 4 பேரும் போயிருக்காங்க. 3 பேரும் போயிருக்காங்க. ஓ, அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. ஆமாம், ஒருத்தர் கூட இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிட்டாங்க. உங்கள் குடும்பத்தில்? எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் 2 பேர் இராணுவத்துக்கு தான் போயினாங்க. எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தார். எங்கள் அண்ணன் பசங்க இருக்கிறாங்க இராணுவத்தில். எங்கள் மாமா இராணுவத்தில் இருந்தவர் தான். சார், பொதுவாக ஒரு மிலிட்ரியில் இருக்கான் அப்படின்னாலே தன்னோட பொண்ணை கொடுக்க தயங்குவாங்க, பொண்ணை பெற்றவங்க. இங்கே எப்படி சார் இருக்கு? எங்கள் ஊரில் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதில் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மற்ற ஜாப்பில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூட இருக்காங்க இங்கே. இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 14 லட்சம் இந்திய வீரர்கள், இராணுவ வீரர்களாக இருக்காங்க. ஒரு நாட்டில் அத்தனை லட்சம் மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. உலகத்தோட மிக முக்கியமான இராணுவம், 4வது பெரிய இராணுவம். இப்போவே ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் இந்த கிராமத்திலேருந்து போகிறாங்க. இன்னும் லட்சக்கணக்கான இந்த கிராமத்து வீரர்கள் இராணுவ வீரர்களாக போகணும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இந்தோ சீன போர் 1962ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடைபெற்றது. 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லை பிரச்சனை, திபெத்திலிருந்து வெளியேறிய தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் இந்த போர் மூண்டது. 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் 1 மாதம் நடைபெற்றது. நவம்பர் 21ஆம் தேதி சீனா தனது தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. 1962இல் நடந்த இந்தோ சீன போரில் தீரத்துடன் பங்கேற்றவர் சுப்பிரமணி. பனிப்பள்ளத்தில் கால் சிக்கிக் கொண்ட நிலையில் போராடி மீண்டு வந்த இவர் நடக்க இயலாத நிலையிலும் இராணுவத்திற்கு தன் சேவையை தொடர்ந்து செய்தவர். நாட்டுக்காக உயிரை தந்த தியாகிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக தன்னோட உடல் உறுப்பு, கண், காது, கால், இந்த மாதிரி பல விஷயங்களை தந்தவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. தியாகம் செஞ்சு தான் நம்ம இந்திய நாட்டை பாதுகாத்தாங்க. இந்திய மண்ணுக்கு சின்ன சின்ன காயம் ஏற்படும் பொழுது தன்னோட உடல் உறுப்புகளை தியாகம் பண்ணி இந்தியாவை கட்டுக்கோப்பா மக்கள் அனைவரும் நம்பிக்கையாக இருக்க வைக்கிற ஒரு விஷயம், அது மாபெரும் தியாகம் தான். சைனா போரில் கலந்துட்டு தன்னோட காலையே தியாகம் பண்ண திரு சுப்பிரமணி இங்கே இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் எந்த வருஷம் போரில் கலந்துட்டீங்க? அந்த போர் எத்தனை நாள் நடந்தது? 18/11/62 நடந்தது. காலையில் ஒரு 5 மணி இருக்கும், வெடிகாலம். அந்த நேரத்தை அதை ஆரம்பித்தானுங்க. ஆரம்பித்து அன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது. தண்ணி மேலே உறைஞ்சி போயிருக்கோம், பனி. காலை வச்சா டொப்புக்குன்னு உள்ளே போடும். இதெல்லாம் நனைஞ்சி போச்சு. நனைஞ்சி அப்படியே ஈரமாக ஆனாக்கா அங்கே தான் வெயிலே கிடையாது. கோல்டு ரொம்ப பயங்கரமான. அந்த கோல்டில் அது வீக்கமாகி நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்போம். 5 கிலோமீட்டர் நடந்தது, காலெல்லாம் வீங்கி போச்சு. அதாவது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் நீங்கள் உங்கள் காலை தியாகம் பண்ணீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காலை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டிருக்கீங்களா? 1 வருஷம் தான் ஹாஸ்பிட்டலில். 1 வருஷம் பொறுத்து இந்த காலெல்லாம் விரலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே விட்டு என்னை டாக்டருங்க கேட்டாங்க, நீ வீட்டுக்கு போறியா? எங்களுடைய கடமை வந்து நல்லா ஆகிட்டவங்கள நடக்கலாம், நீ போகலாம், நடக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் வந்து உன்னுடைய விருப்பம்தான். நீ இங்கேயே இருக்கணும்னா இது சரங்கில் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு போகிறேன்னா நாங்கள் போட் பண்ணி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம், பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, இல்லை சார், நான் சர்வீஸே பண்ணுறேன் அப்படின்னாங்க. எவ்வளோ காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன், ஆனால் உங்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுல பெருமைப்படுறேன். விடுமுறை என்பது வீரர்களுக்கு இல்லை என்பதை உறக்கச் சொல்லும் இராணுவ வீரர் சுதன் விடுமுறையை கழிக்க ஊருக்கு வந்த நிலையிலும் இராணுவத்தில் சேரத் துடிக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இவரை போன்ற இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் கொடுக்கப்படும் பயிற்சிகளை இளைஞர்களுக்கு சொல்லித் தரும் போது அவர்களின் கனவு எளிதில் கைகூடுகிறது. இப்போ என் பக்கத்தில் இருக்கிறது ஆர்மி மேன் சுதன்.
ராணுவப்பேட்டை ராணுவத்திலிருந்து லீவுக்கு இங்கே ராணுவப்பேட்டைக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள், குடியரசு தின வாழ்த்துக்கள். நீங்கள் ஆர்மி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது சார்? அது வந்து எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு வந்தது. அவர் என்னுடைய ரோல் மாடல்னு சொன்னால் எங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா தான்? அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்து அந்த யூனிஃபார்ம் பார்த்த உடனே தனி ஒரு இது ரெஸ்பெக்ட், அது பார்த்து எனக்கும் அந்த மாதிரி ஆர்மியில் போகணுன்ட்டு ஒரு ஜோஷ். அதை வச்சு நான் ஃபுல்லாக நானும் ட்ரைனிங் எடுத்துக்கினேன். அப்புறம் செலெக்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணி ஆர்மி ஜாயின் பண்ணேன். எந்தெந்த போர்லாம் பங்கு பெற்றார் சார் அவர்? அவர் வந்து கார்கில் போர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன, ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன சார்? சந்தோஷமான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும். 26 ஜனவரி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் டஃப்பாக தான் இருக்கும். என்னென்ன சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்கும் சார்? இப்போது நம்ம ஆப்ரேஷன் எல்லாம் போவோம், டெரரிஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டஃப்பான சுச்சுவேஷன் தான். தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் டஃப்பாகவே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே முடியாத இடத்துல இருக்கணும் இருந்தாலும் எல்லாமே. ஆமாம். இப்போ மிலிட்ரிக்கு முன்னாடி ட்ரைனிங்னு இருக்கும். நீங்கள் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி அண்ட் வந்து பொறுப்பு ஏற்றிட்டு அப்புறம் ஏதாவது ட்ரைனிங் ரெகுலராக இருக்குமா, எப்படி சார்? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி ஆர்மி ஜாயின் பண்ணோடனே பேசிக் ட்ரைனிங் இருக்குது, அப்புறம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு சோல்ஜர் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு எவ்ரி மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பீரியட் வந்து பிடி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரைனிங் வந்து ஆர்மியில் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு உங்கள் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ண கூட டைம் இருக்காது. எவ்வளோ நாள் பிரிஞ்சிருப்பீங்க, எவ்வளோ நாள் லீவ் கிடைக்கும்? மோஸ்ட்லி வந்து 3 months தான், எவ்ரி இயர் 3 months தான் லீவு. மற்ற டைம் வந்து டியூட்டியில் தான் இருக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நாட்டை நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியறதில்லை. உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களா? எனக்கு 2 கேர்ள் பேபி இருக்காங்க, ட்வின்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய மிஸ் பண்ணுறதுன்றது ஒரு பார்வைனாலும் உங்கள் குழந்தை உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. அவங்களோட எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும், எப்படி அதை பூர்த்தி செய்கிறீங்க? அவங்க சின்னதாக இப்போ தான் 2 months தான், 5 months தான் ஆச்சு அவங்க பிறந்து. இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களெல்லாம் விட்டு போகிறதுனா. நாட்டை கோசரன்னு நினைக்கும் போது நம்ம வந்து அதெல்லாம் திங்க் பண்ணுறதில்ல. ஆமாம். இப்போ நாங்கள் பார்த்தோம் ரிட்டையர்டு ஆர்மி மேன் ஏழுமலை சாரோட நீங்களும் ட்ரைனிங்கில், அதாவது லீவில் வந்திருந்தாலும் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது அப்டேட் பண்ண ட்ரைனிங்கா? இப்போ அங்கே கொடுக்குற ட்ரைனிங்லாம் இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள்? ஆமாம் சார். அங்கே என்ன நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அது வந்து மற்றவங்க கொடுத்தா வந்து அவங்களும் வந்து இதை வச்சு ஆர்மி ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக என் தம்பிக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன், இப்போ அவன் ஆர்மி ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசின வரைக்கும் ரொம்ப பேர், முக்கால்வாசி பேர் வந்து ஆர்மியில் இருந்தாலும் தன்னோட மகனை, தன்னோட கணவனை, தன்னோட அப்பாவை, தன்னோட தம்பியை இழந்தவங்களாம் இருக்காங்க. இந்த இழப்பெல்லாம் இந்த ஊர் மக்கள் எப்படி பார்க்குறாங்க ராணுவப்பேட்டை? எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டுக்கோசரன்ட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெருமை தான். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. ராணுவப்பேட்டை இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக இளைஞர்களுக்கு இந்த குடியரசு தினத்தில் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்க? எல்லாரும் ஆர்மி ஜாயின் பண்ணி நாட்டை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி பீஸ்ஃபுல்லாக நம்ம அப்துல் கலாம் நினச்ச மாதிரி ஒரு வல்லரசு நாடாக மாற்றணும். அதுதான் என்னுடைய இது. மற்ற ஊர் மாதிரி இல்லாமல் இங்கே ராணுவப்பேட்டையில் மட்டும் படித்தோம், ஒரு வேலையில் செஞ்சோம், கல்யாணம் பண்ணோம், செட்டில் ஆனோம் அப்படின்னு இல்லாமல் நாடுன்னு போகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது காரணம் வந்து வேலூர் சிப்பாய் புரட்சி தான் இது காரணம். அப்போத்துலேருந்து வந்து இந்த வேலூர் மக்கள் வந்து ஆர்மி ஜாயின் பண்ணோம், நாட்டை காப்பாற்றணும். அன்றைக்கி ஆரம்பித்த இது தான் இன்றைக்கி வரைக்கும் நிற்காமல் போயிட்டே இருக்குது. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என் தம்பி, நான் ரீசெண்டாக சொன்னேன், என் தம்பி ஜாயின் பண்ணியிருக்கான், சின்ன தம்பி. என்னோடய பெரிய தம்பி இருக்கான், அவனும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். எல்லோரும் சேர்ந்து நாட்டை நல்லபடியாக காப்பாற்றணுன்றது தான் எங்களுடைய இது. அதாவது உங்களை மாதிரி இராணுவ வீரர்கள்லாம் எல்லையை நாட்டை காக்கிறதால தான் நாங்கள் சந்தோஷமாக இங்கே ரோட்லேயே நடக்க முடியுது. எல்லார் சார்பாகவும் மீண்டும் தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். மீண்டும் விஷஸ் உங்களுக்கு இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே சார். தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற நேர்கொண்ட பார்வையோட எல்லையில் காவல் காத்துட்ருக்க இந்திய இராணுவ வீரர்கள் பற்றி தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க பார்த்துட்ருக்கோம். இராணுவப்பேட்டை ஊருக்குள்ளே வந்தாலே ஏதோ மிலிட்ரி கேம்ப்குள்ளே அடியெடுத்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஹீரோஸ், அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஹீரோயின்ஸ் ஏராளமாக இருக்காங்க. இப்போ அவங்கள மீட் பண்ணலாம். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை நடைமுறையில் காட்டிக் கொண்டிருக்கும் ஊர் இராணுவப்பேட்டை.
தயக்கம் எதுவுமின்றி தங்களது வீட்டு பெண்களையும் நாட்டிற்கே சேவை செய்ய அனுப்பி வைக்கிறது ராணுவப்பேட்டை. பெற்றோர், கணவர், குழந்தைகள் என கடமைகளை சுமந்து கொண்டு களத்தில் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் ராணுவப்பேட்டையின் ராணிகள். எனக்கு ஆண் வாரிசே இல்லை, ரொம்ப கவலையாக இருக்கு, ஆண் வாரிசு எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்ட இந்த சொசைட்டிக்கு மத்தியில் தனக்கு பிறந்த 3 பெண்களில் ஒரு பெண்ணையாவது நான் ஆர்மியில் சேர்ப்பேன், அதுவும் ஆஃபீஸராக சேர்ப்பேன் அப்படின்னு சேர்த்துருக்காங்க இந்த அம்மா அப்பா. நிஷா அவங்க ஒரு நேவி ஆஃபீஸராக அவங்களோட பேரண்ட்ஸ் தான். வணக்கமா, முதல்ல வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லாருமே இந்த ஊர் பொறுத்த வரைக்கும், ராணுவம்பேட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு பொண்ணோ பையனோ ராணுவத்தில் இருக்காங்க. ஒரு ஆஃபீஸராக உங்கள் பொண்ணு ஆர்மியில் இருக்காங்க, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? இதுக்கு யார் காரணம், யார் ஆசைப்பட்டது? அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். என்ன, எங்களுக்கு பையன் கிடையாது. அவங்க அப்பா ஆர்மி, அவங்க தாத்தா ஆர்மி, அவங்க பெரியப்பா சித்தப்பா அந்த ஃபேமிலியில எல்லாருமே ஆர்மி சர்வீஸில் இருந்தாங்க. அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் சென்டரில் அவங்க பையனுங்கள்லாம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் யாரும் இல்லை, நம்ம பொண்ணுங்க தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் முடித்தாங்க. இந்து பேப்பரில் ஹேட் பார்த்துட்டு அப்ளை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே போயிட்டு செலக்ட் ஆகிட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு ஆண் தனியாக வாழ்ந்துடலாம், ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க, அதுவும் அப்பா அம்மா விட்டு, புருஷனை விட்டு, குழந்தைய விட்டுட்டு இருக்கிறாங்களே, அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா, இல்லை பெருமை தான் பண்றீங்களா? எனக்கு அது அந்த மாதிரி பயமோ கவலையோ கிடையாது. தெரியாதவங்களுக்கு தான் ஐயோ பொண்ணு தனியாக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சேஃபான இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த சர்வீஸில் இருக்கிறது இது ஒரு அவங்க ஜாபாக பார்க்குறாங்களா, இல்லை சோஷியல் சர்வீஸாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நாட்டு பற்றா, ஒரு தியாகமாக பார்க்குறாங்களா? அவங்க என்ன பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன எப்படி பார்க்குறீங்க? அவங்க எங்கள் மகளை பொறுத்த வரைக்கும், நான் அவளாக கூட இருந்த வரைக்கும் அவளோட குழந்தைய கூட அவள் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. நாங்கள் தான் பார்த்துக்குறோம், அதை எல்லாம் மேனேஜ் பண்ணுறோம். அவங்க டியூட்டின்னா எப்படியா இருந்தாலும் குழந்தை அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க அந்த 7:30னா 7:30 கிளம்பிடுவாங்க. அவங்க அது ஒரு கஷ்டமாக நினைக்கிறதே இல்லை. ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி, இவ்வளோ தெளிவு இருக்கு ராணுவத்தில் பெண்கள் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஏன் சேரல? எங்களுக்கு அப்போ அந்த வழிமுறை தெரியல. எங்கள் அப்பா விவசாயி. இப்போ அவங்க அப்பா ஆர்மியில், அவங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க தாத்தா எல்லாரும் ஆர்மியில் இருக்கிறதுனால அந்த வழிமுறை அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க போனாங்க. உங்களுக்கு என்னோட குடியரசு தின வாழ்த்துக்கள் 2 பேருக்கு. வணக்கம். ராணுவத்தில் சேரும்போது தங்களது மகனை ஒரு பெற்றோர் நாட்டிற்கு தத்து கொடுக்கின்றனர். ஒரு ராணுவ வீரனுக்கு தங்களது மகளை மணமுடித்து கொடுக்கும் பெற்றோருக்கும் அதே மனநிலையே இருக்கும். மணமான ஓராண்டிலேயே தனது துணையை பறிகொடுத்தாலும் ராணுவம் பற்றிய கனவுகளோடே இயங்கிக் கொண்டிருக்கிறார் அஸ்வினி. ராணுவப்பேட்டை இந்த ஊர் வீரத்துக்கு மட்டும் இல்லை, தியாகத்துக்கும் பேர் போனது. இந்த இராணுவப்பேட்டையில் ரொம்ப பேர் தங்களோட உயிரை துறந்து, தங்களோட குடும்பத்தை தவிக்க விட்டு, இந்திய நாடு, தேசிய கொடி இது ஒன்றுத்துக்காகவே தன்னோட வாழ்நாளையே தியாகம் பண்ணியிருக்காங்க. வணக்கம் அஸ்வினி மேடம். வணக்கம் சார். உங்கள் குடும்பத்தில் யார் இராணுவத்தில் இருக்கு? எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், இப்போ என் தம்பி இருக்கிறாங்க. இந்த யங் ஏஜில் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி உங்கள் ஹஸ்பண்டை இவ்வளோ கம்மி டைம்லேயே இழந்திருக்கீங்க, அவர் இறந்துருக்காரு. அந்த டைமில் என்ன நினச்சிங்க நீங்கள்? ஆக்சுவலி மார்னிங் 8:30க்கு ஃபோன் வந்துச்சு சார். 3 டேஸாக ஃபோன் இல்லை அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா ஒரு 8:10க்கு எனக்கு கால் வந்தது. எங்கேருந்து வந்தது? அவர் இருந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்துச்சு எனக்கு ஃபோன். வரும்போது நான் எங்ககிட்ட சொல்லுங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது அவங்க இல்லை உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், அவங்க அம்மா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி தவறிட்டாரு. நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. சரி இது வேறு யாராவது இருந்துடக்கூடாதா அப்படின்லாம் என்னோட திங்கிங் இருந்துச்சு. பட் கடைசியில் அது ட்ரூவாகவே ஆயிடுச்சு அந்த மாதிரின்னு. உங்கள் ஃப்யூச்சர் என்ன? ஆமாம் சார், நான் எஸ்எஸ்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலி எனக்கு இதில் எந்த ஐடியாவுமே கிடையாது. இழப்பு இருந்தும் நீங்கள் மறுபடியும் மிலிட்டரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா?
ஆமாம் சார். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோடைய சர்வீஸே வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை சார். அவரால் வந்து அந்த ஃபுல் சர்வீஸ் வந்து அவரால் கொடுக்க முடியல. அதனால் வந்து அந்த சர்வீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறோன்னு நான் ஆசைப்பட்றேன் சார். இப்போ எனக்கு என்னன்னாக்கா சரி அவருக்கு வந்து ஆர்மினா இஷ்டம், எனக்கு அவர்னா இஷ்டம். அதனால் வந்து அவர் நினைக்கிறத நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். கல்யாணம் ஆன சில மாதத்துலேயே அவர் இறந்துட்டார். ஆனாலும் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்றீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சேர்த்துருவீங்களா? சேர்ப்பேன் சார் கண்டிப்பாக. சல்யூட் மேடம், தேங்க்யூ. வலிமையான சொல் வருங்காலத்தில் செயலாக மாறும் என்பதை நிரூபித்தவர் லோகலட்சுமி. விளையாட்டாகச் சொல்லி தான் விதைத்து வைத்த ஆசையை அறுவடை செய்ய ஆர்வமுடன் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இவர் இளைய தலைமுறை பெண்களுக்கு முன்னுதாரணம். இல்லை சார், நம்ம மம்மி நான் ஆர்மி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு நம்ம சும்மா சொல்கிறாங்க நினச்சி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜ் வந்து இப்போ செகண்ட் இயர் லாஸ்ட்டில் தான் வந்து நான் கன்ஃபார்மாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா உண்மையாக தான் சொல்கிறியா, அப்புறம் எப்படி கல்யாணம்லாம் பண்ணிக்குவேன் நீ, ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அம்மா நான் நாட்டுக்கு தாம்மா போகிறேன், ப்ளீஸ்மா நான் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாலாம் ஓகே நான் கன்ஃபார்மாக அதுக்கு மட்டுமே இருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஊரில் எல்லோரும் நீ உன் பொண்ணு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ட்ராக் டிஷர்ட் போடுறா, நிறைய என்சிசி கிளாஸ் அது இதுன்னு அட்டன் பண்ணுறா, இப்போ எப்போ கல்யாணம் பண்ணுவா அப்படிலாம் கேட்பாங்க. கல்யாணம்லாம் இல்லை, அவளுக்கு ஃபஸ்ட்டு எய்மா அவள் ஆர்மி தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடவே இருக்கா. அதனால சரி அவளுடைய விருப்பம் எது நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா, அதனால தான் நான் விட்டுட்டேன். சரி போட்டோம் அவளுடைய விருப்பப்படி அப்படின்னு சொன்னாங்க. நம்மை பற்றி சிந்திப்பது மட்டுமே வாழ்க்கையல்ல என்பதை உணர்ந்த ஊர் இராணுவப்பேட்டை. தனது ஆசை, தனது கனவு என்பதை தாண்டி தன் பெற்றோரின் இராணுவ கனவை நிறைவேற்ற பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் சுமித்ரா. எனக்கு வந்து போலீஸ் போகணுன்னு ஆசை. அது வந்து என்னோட ட்ரீம் இல்லை, என்னோட அம்மாவோடைய ட்ரீம். அவங்க போக முடியாததுனால என்ன அந்த லைனில் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து ட்ரைனிங் போகிறதுக்குமே என் அம்மா தான் காரணமே. நான் மட்டும் இல்லாமல் என் தம்பியும் இங்கே வரான். அவன் ஆர்மிக்கு போகிறான், நான் போலீஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே செஞ்சு கொடுப்பாங்க. என்னை எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க, நீ போலீஸ் தான் போகணும் அப்படின்றதுக்காக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும்னு ட்ரைன் பண்ணியிருக்கேன். பெற்ற பிள்ளைகளை நாட்டிற்கு சேவை செய்ய அனுப்பிவிட்டு அந்த பெருமைகளை மட்டுமே துணையாக கொண்டவர்கள் இந்த தம்பதியினர். கார்கில் போரில் தன் ஒரு மகனை இழந்த நிலையில் அடுத்தடுத்த பிள்ளைகளையும் இராணுவத்தில் சேர்த்து அழகு பார்த்திருக்கின்றனர் இந்த பெற்றோர். நம்ம எல்லாருக்குமே ஒரு இழப்பை கடந்தும் ஒரு பெருமை இருக்க தான் செய்து. இந்த 71வது குடியரசு நாளில் இப்போ மணிகவுண்டர் அவர்கிட்ட பேசுவோம். அவரும் இராணுவத்தில் இருந்தவர், அவங்க அப்பாவும் இராணுவத்தில் இருந்தவர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 1971 நானும் இராணுவத்தில் இருந்து 1986 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு 3 பசங்க, எனக்கு ஆம்பளை பசங்க, நான் ஒரு பொண்ணு. 3 ஆம்பளை பசங்களும் இராணுவத்தில், ஒரு பொண்ணும் இராணுவத்தில். பையன் இறந்துட்டானும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. பேருக்கு சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் புதைக்கப்படுறதில்ல விதைக்கப்படுறாங்கன்னு. ஆனால் இது சத்தியமான வார்த்தை. உங்கள் பையன் வந்து நிச்சயம் சாகலை. அவர் இந்திய தேசிய கொடியில் ஒவ்வொரு குடியரசு தினம், ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாராயணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலி பையன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப புத்திசாலி. ஒரே நாள் நான் இராணுவத்தில் சேர்ந்துப்போம், ஒரே நாள் சேர்ந்துட்டேன் இராணுவத்தில். வேறு பசங்க ஒன்றும் அது மாதிரி போல் ரொம்ப அதிகமாக போனாங்க. ஒரே நாள் இராணுவத்தில் போய் எப்போ நான் ஃபிட் ஆகிட்டேன்பா அப்படின்னு சொன்னோம். எனக்கு பெருமையை தேடி கொடுத்துட்டு போயிட்டோம். ஒவ்வொருத்தர் இராணுவத்தில் சேர்றதே பெருமையாக நினைப்பாங்க. உங்கள் 2வது பையன் நாராயணன் ரொம்ப புத்திசாலி. அவரோட இறப்பு கார்கில் போல் இறந்துட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் தனியாக இருக்கிறேங்க, எல்லாம் போயிட்டாங்க. அப்பா அம்மாலாம் பார்த்தானே, நான் மட்டும் இருக்கேன். எங்கள் ஒய்ஃபும் போயிட்டாங்க. 3 பசங்களும் ஆர்மியில் இருக்காங்க. அப்போ 3 பசங்க ஆர்மி, பொண்ணும் அங்கேயே இருக்குது ஜம்முவில் தான் காலமானவன். ஜம்முவில் அங்கேயே இருக்கும்போது நமக்கு வேதனை இருந்து என்ன செய்ய முடியும்?
வேதனையும் தாங்கிக்கணும், சந்தோஷத்தையும் தாங்கிக்கணும். அதுதான் மனுஷன். ஏதாவது விருது ஏதாவது கொடுத்தாங்களா அவருக்கு? வீர் சக்கரை கொடுத்துருக்காங்க. இருந்தான்றது எனக்கு கவலை கிடையாது. நாட்டுக்காக உயிர் விட்டாலும் வந்து பெருமை எடுத்து கொடுத்துட்டு போன பாரு, அதை தான் நான் நினைக்கிறது. இப்போ இங்கிருந்து அவ்வளோ பெருமை எனக்கு கிடைக்காது. அவன் நாட்டுக்காக தியாகம் பண்ணிவிட்டு அந்த பெருமை வாழ்ந்து கொடுத்துட்டு போயிருக்கான் பற்றி, அந்த பெருமை என்றைக்குமே எனக்கு எங்கள் பையன் போயிட்டான்னு எனக்கு என்றைக்கும் எங்கேயும் இருக்கிறான். நானும் அங்கே போயிட்டு தான் எல்லாத்தையும் அவனை அடக்கலை, அங்கேயும் ஜம்முலேயே அடக்கலை பண்ணி அங்கேருந்து பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். இப்போ அதேமாரி இருக்கிற பசங்களும் வந்து தைரியமாக நாட்டுக்காக போய் அவனை மாரி நாட்டுக்காக தியாகம் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ அப்பா சொன்னார் உங்களுக்கு பேரம் பேத்திங்க 5 பேர் இருக்காங்கன்னு, அவங்க இராணுவத்தில் சேர்ந்த வந்துட்டீங்களா? இப்போ அவங்க கூட சொல்கிறாங்க, சித்தப்பா அப்பா போன மாரி எங்கள் பேரமாரு கூட சரி நான் இராணுவத்துக்கு தான் போவேன். எங்கள் பொண்ணோட மக இப்போ இன்னும் 3 வயசு ஆகலை, அவனே தைரியமாக சொல்கிறான் நான் ஜம்முக்கு போய் தீவிரவாதி சுடுவேன், நான் போவேன். அவனே சலிட்டு அடிச்சு கையை கொடுக்குறான், மாமா நம்ம மாமா அடிச்சது தீவிரவாதி தானே, ஜம்முல இருக்கிறாங்க, நான் போய் ஜம்முக்கு போகிறேன், இராணுவத்துக்கு போகிறேன், நான் மிலிட்ரிக்கு தான் போகணும். இப்போ தைரியமாக சொல்கிறான் அவன், அவ்வளோ தைரியமாக. இதுதான் இராணுவப்பேட்டை. கம்மவான்பேட்டையில் இருக்கும் இந்த பள்ளி கல்வியோடு வீரத்தையும் போதிக்கிறது. நாட்டுப்பற்றுள்ள மாணவர்களை உருவாக்க இங்குள்ள ஆசிரியர்கள் உணர்வோடு பணியாற்றுகின்றனர். இராணுவத்தில் சேருவதற்கான பயிற்சியை முடித்துவிட்டு பள்ளி வரும் மாணவர்களை ஊக்கப்படுத்த யோகா வகுப்புகளோடு பள்ளியின் நாள் துவங்குகிறது. வருங்கால இந்தியாவை உருவாக்குவதில் பெரும் பங்கு பள்ளிகளுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கம்மவான்பேட்டை அரசு பள்ளி. எவ்வளோ பெரிய வட்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி தான். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய லட்சியத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அது சைல்டு ஏஜ் தான், குழந்தை பருவம், பள்ளி பருவம் தான். அது மட்டும் இல்லை, குடியரசு தினமும் சுதந்திர தினமும் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது நம்மளோட ஸ்கூல் டேஸ் தான். நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது கொடி ஏற்றி தேசிய கொடியை வணங்கி சாக்லேட் சாப்பிட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடுவோம். ஆனால் இந்த இராணுவப்பேட்டையில் ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளும் குடியரசு தினத்தை தன்னோட பர்த்டே மாதிரி கொண்டாடுறாங்களாம். அது என்ன அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க கோலாகலமா? பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இங்கே படிக்கிற குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க சார் இராணுவத்தில் சேரணும்னு? அவங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு? இல்லை, அவங்க பேரண்ட்ஸுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க 2 பேருமே அந்த மிலிட்ரிலே இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் நம்ம மிலிட்ரிக்கு தான் போனோம் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்துடுறாங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணும்போதே அவன் 10th ஸ்டாண்டர்ட் வந்தவுடனே அவன் 12th போகிறான். அவன் 12th முடிச்சு உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவன் அடுத்து காலேஜ் போகிறானா இல்லையா அவன் அந்த மிலிட்ரிக்கு போனான்னு நினச்சிடுவான். அதாவது ஒரு 10th 12th முடிச்சுட்டு ஆர்மியில் மிலிட்ரியில் சேர்கிறதுக்கும் ஒரு டிகிரி வாங்கிட்டு மிலிட்ரியில் சேர்ந்த ஒரு நல்ல போஸ்ட்டு கிடைக்கும் சார். அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி நாங்களும் வெளியில் இங்கேருந்து போன ஆஃபீஸர்ஸ் யாருனா இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்து பசங்கிட்ட பேச வைக்கிறோம். என்னென்ன நீங்கள் வந்து எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, இப்போ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குது, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்க. சார், மற்ற ஊரில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே கம்மவான்பேட்டை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க சார். அதே மாதிரி அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பர்சனாலிட்டியாகவே இருப்பாங்க சார். நல்லா அந்த ஹைட்டு வெயிட் எப்பவுமே வந்து அந்த 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து நல்லாவே வருவாங்க. எதுவும் கொஞ்சம் சோடையாக இருக்காது. அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை சார், மார்னிங் பார்த்தோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படி சார் அந்த ப்ராக்டிஸும் காலையில் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இல்லையா சார்? நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்னஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி வந்து ஒரு 9 o'clock என்ன பண்ணுறோம், இந்த யோகா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அங்கே டெய்லி ரெகுலராக அது ஒரு நடத்துகிறது சார். அந்த ப்ரேயருக்கு முன் வரைக்கும் அந்த 9:20 ப்ரேயர் வரைக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த பிஇடி வந்து இங்கே கூப்பிட்டு வந்துடுவார் டெய்லி ரெகுலராக. சார், எவ்வளோ ஸ்கூல்ஸ் பார்த்துருக்கோம் நாங்கள் தமிழ்நாட்டில். சுதந்திர தினம் குடியரசு தினம்னா கொடியேற்றுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கொடிக்கம்பம் மாதிரி பெரிய கொடிக்கம்பம் எந்த ஸ்கூல்லையும் நான் பார்க்கல. இங்கே இருக்கிற தேசிய கொடி மாதிரி பெரிய தேசிய கொடி குடியரசு தினத்துக்கு ஏற்றி நான் பார்க்கவே இல்லை. எல்லா குழந்தைங்களும் அதை ஒரு குடியரசு தினமாக நினைக்கல, தன்னோட பர்த்டே அந்த மாதிரி பெரிய விழாவாக நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க சார் இதை பற்றி?
இல்லை சார், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அவன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்லாம் கரெக்டாக சொல்லுவான். நீங்கள் என்னென்ன ஸ்லோகன் சொல்கிறீங்களா அதெல்லாம் கரெக்டாக 6th பையனே சொல்ல ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு மாதம் தான் அவன் திணறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து தொடர்ச்சியாக வந்து இதுலேயே அவனுக்கு அது மோட்டிவேட் ஆகிடுறாங்க. ஓகே சார். அதாவது இராணுவப்பேட்டையில் இந்த அளவுக்கு இந்த கிராமத்திலேருந்து இராணுவத்தில் சேர்ந்து நம்ம தமிழர்களுக்கு எல்லாருக்குமே பெருமை தான். இன்னும் அதிகமாக ஆயிரக்கணக்கில் இன்னும் லட்சக்கணக்கில் சேரணும். ரொம்ப நன்றி சார். ரைட், தேங்க்யூ வெரி மச். ஒரு நாடு எப்படி இருந்தது அப்படின்னு தெரியணுமா? லைப்ரரியில் போய் பார்த்தா தெரியும். ஒரு நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியணுமா? ஸ்கூல் அண்ட் காலேஜோட கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா தெரியும். ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியணுமா? நிச்சயம் இராணுவப்பேட்டை மாதிரி தான் இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்கள் பெண்கள்னு 7 வயதுலேருந்து 70 வயது இருக்கக்கூடிய எல்லாருமே இராணுவத்தில் சேரணும், இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தணும், தன்னோட உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், இப்போ இறை கண்ணீராலே காத்தோம். இந்த தேசிய கொடியை நாம் பெறுவதற்கு எவ்வளோ தியாகம். அது மட்டும் இல்லை, தேசிய கொடியை ஏற்றும் போது அங்கேருந்து கொடியிலேருந்து பூவா உதிரும். அது எதுனா எத்தனையோ தாய்மார்கள் தன்னோட பூவை பொட்டை கொடுத்து இந்த சுதந்திரத்தையும் இந்த குடியரசையும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மகிழ்ச்சியான 71வது குடியரசு தின விழாவை தேசிய கொடி ஏற்றி வைப்போம் இந்த சமயத்தில்.